Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 2 numbers and sequenceல exercise 2.6ல second sum பாருங்க. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? இங்க consecutive கொடுத்துட்டாங்க. அப்ப அடுத்த terms odd integers. அப்ப 5 க்கு அப்புறம் என்ன வரும்? 7, 7 க்கு அப்புறம் 9. 5, 7, 9, 11, 13 அந்த மாதிரி. ஓகேவா? சரி. இது whether it is in GP or AP ன்னு தெரியாது. இங்க 5, 7, 11, 9, 11, 13 இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2 2 வரும். ஸோ இட் இஸ் இன் ஏபி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே சம்ஸ் டு 480. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு 480ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து சம்வாட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஏபின்னு தெரிஞ்சிருச்சு. ஏபிக்கு என்ன வேணும்? ஏ வேணும், டி வேணும், அப்புறம் என் வேணும். அதை எஸ்என் கொடுத்துருக்காங்க. எஸ்என்லேருந்து என் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சொல்யூஷன் போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அதோடைய ஃபார்மெட் எழுதிக்கலாம். ஓகேவா? 5, 9, 7, ஓகே 9, 11, 13 டாட் அப் டு 480 முடிவு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் எஸ்என் ஈக்குவல் டு 480, ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம், டி தெரியும் T2 மைனஸ் T1, அதாவது 7 மைனஸ் 5 ஈக்குவல் டு 2. ஓகே, டி வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க எஸ்என். அப்போ எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் n தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எஸ்என் வந்து 480 அப்ளை பண்ணிக்கலாம். n தெரியாது, n/2 2 இன்ட்டு ஏ வந்து 5. ஓகேவா? அடுத்த ப்ளஸ் n அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல, n மைனஸ் 1. டி வந்து 2. ஓகே, அண்ட் தென் இந்த 2வை வந்து இதோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த 2வை வந்து இதோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிவைடில் இருக்குது, இந்த சைடு போனால் மல்டிபிள். 480 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 5 2s are 10. இந்த 2வை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ப்ளஸ் 2n மைனஸ் 2. ஓகேவா? 0, 9, 8 2s are 16, ரிமைனிங் 1, 4 2s are 8, 9. ஓகே, அதுக்கு அடுத்தது 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 8. ஓகே, முன்னாடி ஒரு n இருக்குது, சாரி, ஏன்னா 2 தான் இங்கே போயிருக்கு, n அப்படியே தான் இருக்குது. n அப்படியே வச்சுக்கோங்க. 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 8 ப்ளஸ் 2n. இப்போ ஃபர்தர் இந்த n உள்ளே போய் மல்டிபிள் பண்ணலாம். 960 ஈக்குவல் டு 8n ப்ளஸ் ஓகே 2n இன்ட்டு n 2n ஸ்கொயர். இங்கே n ஸ்கொயர் n ஒரு நம்பர், இதை பார்த்தாவே தெரியும் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது. குவாட்ரிக் ஈக்குவேஷன்னா வி ஹவ் ரைட் இன் அ ஃபார்மெட் மெத்தட். ஃபஸ்ட் இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த சைடு கொண்டு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். 2n ஸ்கொயர் வி ஹவ் ரைட் இன் அ ஆர்டர் ப்ளஸ் 8n மைனஸ் 960. சம்வாட் வி ஹவ் திங்க் எல்லாமே காமன் டேபிளால் நம்ம டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியும். ஏன் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னா இங்கே n ஸ்கொயர் இருந்தால் ஈஸியாக நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிவைட் பை 2 டிவைட் பை 2 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருக்கும். ஓகே, இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும். n ஸ்கொயர் ப்ளஸ் 1 2s are 2, 4 2s are 2. ஓகே, இங்கே 4n அதோட வேரியபிள்ஸோடு எழுதுங்க. மைனஸ் 4 2s are 8, ரிமைனிங் 1, 8 2s are 16, 0. 480 ஈக்குவல் டு 0. இப்போ இது நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் மெத்தடில் இருக்குது. ஃபேக்டரைஸ்னால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் எடுப்போம். ஓகேவா? பாருங்கள் ஃபேக்டரைஸ் எப்படி இருக்குன்னு லாஸ்ட் டைம் எடுத்துட்டேன். அதாவது எப்படி இருந்தது அப்படின்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 இருந்துச்சு. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் மல்டிபிள் பண்ணி மேலே எழுதிக்கணும். மிடில் டைம் வந்து நடுவில் வித் சைனோடு எழுதிக்கணும். ஓகே, எப்பவுமே இங்கே 0 இருந்தால் 0 வந்து ஒரு டேர்முக்கு அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 48 எந்த டேபிளில் வரும்? 24 இன்ட்டு 2. ஓகே, 48. அப்போ 24 இந்த 2 இங்கே போடும். ஈஸியாக ரொம்ப பெரிய நம்பராக இருக்குன்னு இது பண்ணாதீங்க. எப்பவுமே 0 வந்து 0 அப்படியே வச்சுட்டு மீதி இருக்க அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? 24 இன்ட்டு 2 480. 24லேருந்து 20 செப்பரேட் பண்ணால் 4. ஓகே, எப்போயுமே சைன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா பிக்கெஸ்ட் சைன் வந்து இங்கே உள்ளே இருக்க நம்பரில் இருக்க சைன் பிக்கெஸ்ட்டுக்கும் வெளியில் இருக்க அடுத்த டேர்முக்கும் மைனஸும் போகணும். ஓகே, எல்லாமே இந்த மிடில் டேர்மை பொறுத்து தான். மிடில் டேர்ம் சைன் என்னென்னு பார்க்கணும். ப்ளஸ் தான். அப்போ பிக்கெஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுக்கு மைனஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்க்கலாமா? இப்போ டிவைடட் பை n போட்டுக்கோங்க. மேலே இருந்தால் கீழே எழுதணும் ஈஸியாக. ஓகேவா? n ப்ளஸ் 24 இது சைனோட எழுதணும். n மைனஸ் 20 இதுதான் வந்து n. இப்போ நம்ம ஈக்குவல் டு 0 இருக்குமா? இப்போ 0வோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0னா n ஈக்குவல் டு மைனஸ் 24. எப்பவுமே நெகட்டிவ் வந்து நாட் பாசிபிள். n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 20. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ நம்ம கடைசியாக எழுதணும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேனாட் பி, இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு மைனஸில் வராது, எப்பவுமே கே ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப்
கான்சிக்யூட்டிவ். ஓகேவா? கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர் அப்படியே எழுதிக்கங்க. இன்டிஜர்ஸ் பிகினிங் with 5 will sum to 480 is 20. இதெல்லாம் முடிச்சிருக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5 will sum to 480 is 20 அப்படின்றது. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்கள், கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே ஃபர்தராக நம்ம 1 by 1 போடலாம். ஓகேவா? அந்த டிவைட் இருக்க ஃபார்மேட் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும். என்ன அதுக்கடுத்து உள்ளே இருக்க டேர்ம்ஸ் சால்வ் பண்ணுங்கள், என்ன உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். பார்த்தா அந்த ஃபார்மேட் பார்த்தாவே இட் வில் பி இன் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ வி டேக் ஃபேக்டரைஸ். ஃபேக்டரைஸ்க்கு வி ஹவ் டிசைடட் ஃபஸ்ட்டு எப்பயுமே அந்த முன்னாடி இருக்க நம்பர்ஸ் இல்லாமல் வெறும் n ஸ்கொயர் x ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஸோ எப்படி பாசிபிள், எந்த டேபிளில் பாசிபிளாக இருக்கும் கேன்சல் ஆகிறதுக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? Thank you. Try to subscribe my channel.